பிரச்சாரத்துல நம்ம வந்து அதிமுக விட பாஜக தான் கடுமையா எதிர்க்கிற மாதிரி இருக்கு. அதிமுக விட பாஜக தான் அதிகம் எதிர்க்கிறோம் பிரச்சாரங்கள்ல. அதிகம் எதிர்க்கிறோம் பாஜகவை. அது எவ்வளவு அவசியமானது ஒண்ணு. அதாவது காரணம் என்னன்னா, முகமூடியை பற்றி எங்களுக்கு கவலைப்படுவதை விட அது உள்ளே புகுந்திருக்கிறவர்கள் யார், எதிரிகள் யார் என்பதைத்தான் அதிகம் சொல்லியாக வேண்டி இருக்கிறது. எனவேதான் இது ஒரு வெளியில இருக்கிற புறத்தோற்றம் கவர். ஆக அது மட்டும் இல்ல, இது அடமானம் போட்ட பொருள். ஆகவேதான் அடமானம் யார் வாங்கி அவர்களே வைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களை மக்கள் மத்தியில் எடுத்து விலைக்கு ஆட்ட வேண்டும், எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அதிகமா பேச வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் இருக்கு. அது மட்டுமல்ல, பாம்பு தான் மிக முக்கியம். பாம்பு தோலை உரிச்ச பாம்பை பத்தி கவலை இல்லை, அது மிக முக்கியம். மகுடம் இருக்கிறத பத்தி கவலை இல்லை. இவர்களெல்லாம் அதுக்கு சிக்கி கொண்டிருக்கிறவர்கள். எனவேதான் பாம்பினுடைய விஷப்பல் எங்கே இருக்கிறது என்று பார்க்கிறோம். தோல் உரிக்கின்றவர்களை தோலை பற்றி கவலைப்பட மாட்டோம். அதனாலதான் இந்த பிரச்சாரத்தை வேகமாக செய்ய வேண்டி இருக்கிறது. நோய்க்கு கிருமிகள் தான் முக்கியம். நோயினுடைய வேலை இருக்கிற புறத்தோற்றம் முக்கியம் அல்ல. ஆகவேதான் அந்த பணியை எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் முழுக்க இந்த தேர்தலில் எப்படியாவது தமிழ்நாட்டை தங்களுடைய அடிமை நாடாக ஆக வேண்டும் என்ற முயற்சியில அவர்கள் எல்லா விதமான முயற்சியும் செய்து பார்த்து விட்டார்கள். கடைசியாக ஒரு தந்திரத்தை கையாண்டார்கள். அது எதிர் விளைவு அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டதே தவிர வேறு கிடையாது. இந்த மறுவரை தேர்வு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வேண்டுமென்றே அதில் கூட மகளிர் மசோதாவை போட்டு அதன் மூலமாக அவர்கள் எதிர்த்ததை விட எதிர் விளைவு ரொம்ப அதிகமா போச்சு. குண்டு தூக்கிட்டு போய் வைக்கிறதுக்கு போனவன் முன்னாலே வெடிச்சா ஆளுக்கு என்ன ஆபத்தோ அந்த ஆபத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை திசை திருப்பணும்னு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் எளிய மக்கள் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நீண்ட காலமாகவே இந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இது காலத்தின் கட்டாயம், அவசியம் என்பதால். திமுக கூட்டணி எவ்வளவு வாய்ப்பு இருக்கு? திமுக கூட்டணி எவ்வளவு வெற்றி? திமுக கூட்டணியா எல்லா வாய்ப்பும் பாத்தீங்கன்னா இப்போ 234 வரும்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்காங்க. மக்கள் மத்தியில அப்படி வரக்கூடாது. ஏன்னு கேட்டா எதிர்கட்சின்னு ஒண்ணு வேணுமே. ஏன்னா நம்ம எதிர்கட்சியை நியமக்கூடிய அளவில் இருக்குமான்னு. ஏன்னா மக்கள் வந்து அவள் இருக்காங்க. அதிலும் குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுடைய அலை இருக்க, அது தமிழ்நாட்டை தாண்டி தென் மாவட்டங்களை தாண்டி டெல்லிக்கு போய் இருக்கக்கூடிய அளவிற்கு வந்து விட்டது. ஆகவே தான் வகத்தான வெற்றி. இதுவரையில 184 கலைஞர் காலத்திலே வந்ததுதான் ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டை ஸ்டாலின் ஆட்சி முறியடித்து காட்டி அதை விட அதிகம் என்று சொல்வார்கள் என்ற அளவுக்கு வரும். இது நாங்கள் ஆர்வம் சொல்லவில்லை, ஆசையை சொல்லவில்லை, மக்களுடைய நாடியை பிடிச்சு பார்க்கிறோம். மகளிர் வந்து இந்த மாதிரி ஒரு உற்சாகத்தோடு கூட்டங்களை கேட்டதுக்கு எங்கேயும் கிடையாது. ஆகவேதான் ஒரு பெரிய மாறுதல் என்பது வந்து விடுகிறது. 4ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி என்பது மட்டுமல்ல, எதிர்கட்சி பதவி கூட நிச்சயமாக எடப்பாடியாருக்கு கிடைக்காது. வேண்டுமானால் டெல்லிக்கு கவர்னரா போகலாம், மற்றதெல்லாம் செய்யலாம். அது மாதிரி அவர்கள் தவிர இனிமே அந்த அமைப்புக்கே எதிர்காலம் இல்லை என்ற அளவுக்கு வருகிறது. அதனாலதான் எல்லோரும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஆதாரம். விஜய் வந்து ஒரு அலையா இருக்குன்னு விஜய் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து சுற்றுப்பயணம் இருக்கனால அவங்க அலை வந்து மாறும்னு சொல்லி சொல்றாங்க. அலை அவருக்கே மாறி போயிடுச்சு. ஏன்னா அவர் தொடர்ந்து வரமாட்டாரு, அவரு கொள்கை கிடையாது. வான வேடிக்கை ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு, ஆனா அதுவே ஒளியை தராது. அது வெறும் வான வேடிக்கை தான். அவருக்கு இவ்வளவு நேரத்தை செலவு பண்றதுக்கு நாங்க தயாரா இல்லை. நன்றி, வணக்கம்.